வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். ஒரு காணொலி கேட்டேன் பாருங்க. கூட்டங்களிலும் சரி பேசுகின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு தமிழ்நாட்டிலே அமைந்த உடனேயே இந்து அறநிலையத்துறை என்ற துறையை நாங்கள் நீக்கிவிடுவோம், தமிழ்நாடு அரசிலே இந்து அறநிலையத்துறை இருக்காது என்று சொல்லிவிட்டு அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய கோயில்கள் அனைத்தையும் அதை பராமரிக்கின்றவர்களிடம், பாதுகாக்கின்றவர்களிடம், அந்த கோயில்கள் மீது பக்தியும் அன்பும் செலுத்துகின்றவர்களிடம் பொறுப்பை விட்டு விடுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது பலமுறை பேசப்பட்டு விட்டது. பொதுவாக இந்த கோயில் அல்லது ஆன்மீகம் சார்ந்த அரசியல் ஏன் பேசப்படுகிறது என்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கிறது. எதிர்கட்சியில இருக்கின்றவர்களும் சரி, சாதாரண பொதுமக்களும் சரி, சோகால்ட் நடுநிலைவாதிகளும் சரி, இந்த ஆலயம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த அரசியலை பேசுகின்ற பொழுது நிறைய விமர்சனங்களை வைக்கின்றார்கள். உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை தெரிவிக்க வேண்டும். இந்து மக்களுடைய கோயில் இந்து மக்கள் கையிலே இருந்தால் இந்துக்கள் அனைவருக்கும், அதாவது இந்து மாணவர்கள் அனைவருக்கும் இலவசமான கல்வியை இந்துக்களால் கொடுக்க முடியும். இது எப்படி என்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கிறது. ஏனென்று கேட்டால், இந்து மக்களினுடைய சொத்துக்கள் இந்து மக்களுடைய கோயில்களிலே முடங்கி கிடக்கின்றது. கேட்டீங்களா? என்று சொல்லக்கூடிய இந்து கடைசியா சொல்றேன் பாருங்க. முழுமையான இலவச கல்வியை கொடுக்க முடியும் அறநிலையத்துறையினுடைய சொத்துக்களை பயன்படுத்தி பள்ளிகளை துவங்கினால், கல்லூரிகளை துவங்கினால். இதை முன்னெடுப்பதற்காகத்தான், இந்த சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக, சமூகத்திலே படித்தவருடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக, வறுமை கோட்டிலே இருந்து வெளியே நிறைய பேரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் கோயில் சொத்துக்கள் எங்களிடமே இருக்க வேண்டும், இந்துக்களிடமே இருக்க வேண்டும் என்பதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார்கள். ஏதோ கோயிலை எடுத்துக்கொண்டு இவர்களை போய் கோயில் சொத்தை வைத்துக் கொண்டு கும்மாளம் அடிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அப்படி சொல்லவில்லை. கேட்டீங்களா? காமெடியா இல்லை இவங்க பேசுறதெல்லாம் பொய்யா பேசுவாங்க, காமெடியா பேசுவாங்க. அவரோட சொல்ற வர கான்செப்ட் நான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்னன்னு. அதாவது இந்து அறநிலையத்துறையை கலைச்சிடணும், அதுதான் அவங்களுடைய கான்செப்ட். இந்து சமய அறநிலையத்துறையை கலைச்சிட்டு அவர் அது இந்துக்கள்கிட்ட கொடுத்துடணும். யார் இந்துக்கள் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்குது. இப்போ நம்மளோட கேள்வியாக இருக்குது, எந்த இந்துக்கள்கிட்ட கொடுக்கறது? இந்துக்களில் பார்ப்பனர் உயர்ந்தவர்கள்னு சொல்கிற பார்ப்பனர்கள் கீழே இருக்கிற அருந்தியர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்துக்கள் தான், ரைட்டு. நீ எந்த இந்துக்கள்கிட்ட கொடுக்க சொல்கிற இந்து அறநிலையத்துறையை? இப்போ அரசாங்கம் வச்சுருக்குது, எந்த இந்துக்கள்கிட்ட கொடுக்க சொல்கிற? அதுதான் இப்போ கேள்வி. இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பார்ப்பன கும்பல் என்ன சொல்லுவான், பார்ப்பனர்கள்ட்ட கொடுத்துரு, யார் அர்ச்சகர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துரு. எது இப்போ நம்ம சிதம்பரம் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்தந்த கோயிலை அங்கே மணியாற்ற வண்டியை கொடுத்துருங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, இவங்க இலவச கல்வி கொடுக்குறாங்களாம். அதாவது பட்டியலின மக்களுக்கு. அவர் இந்த காணொலியில் அதான் பேசுகிறாரு. அவர் ரொம்ப நேரமாக பேசுகிறார், ரொம்ப லாங்காக இருக்குது காணொலி. பட்டியலின மக்கள் அவங்கள தான் பட்டியல் படுத்தப்பட்டாங்களாம். அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க தான் பட்டியலினமாக. பட்டியலினங்கிறது சாதியை தான் குறிக்குது ஒழிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறது இல்லை, அது பொருளாதார குறியீடு. இவங்க வேறு சொல்கிறது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க தான் பட்டியலினமாக. அப்படி தான் அரசாங்கம் வரிசைப்படுத்தி வச்சுருக்கிறான். இதெல்லாம் எங்கேயுமே இல்லையா அதாவது பட்டியலினங்கிறது ஒன்றுமே இல்லையா இந்தியாவில், தமிழ்நாட்டில் சுத்தமாக இல்லையா. இதுங்க என்னங்க இவரை சலிச்சிக்கிறாங்களா இவங்கள்ட்ட என்னங்க எப்போ பார்த்தாலும் பட்டியலினம் யாருங்க இருக்காங்க பட்டியலினம் அப்படின்னு கேட்குறாங்களாம். என்னமோ இருக்கிறவங்க பூரா என்னமோ வசதி வாய்ப்பாக வாழ்கிற மாதிரியும். இன்னும் பட்டியலினத்தில் 3 சாதிகள் இருக்கிறது. இப்போ பழங்குடியினர்கள், அது இல்லாமல் எஸ்டி, அது தனியாக பழங்குடியினர்கள் அவங்களாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் இப்போ எல்லாம் பணக்காரங்க ஆகிட்டாங்களாம். இருந்தாலும் அதான் சொல்ல வர்றாரு. இப்போ ஹெச்ஆர்என்சி இந்து சமய அறநிலையத்துறை எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? 1923 நீதி கட்சி 23, 25 23 ஆரம்பித்து விவாத பொருளாகவே இருந்து 23 அதை என்னவா மாற்றிருக்குன்னா மத அறக்கட்டளை வாரியம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. யார்? நீதி கட்சியில் ஆரம்பிச்சது. மத அறக்கட்டளை வாரியம் அப்படிங்கிறது நீதி கட்சி ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதிலிருந்து அப்போ நடைமுறையில் தான் இருக்குது. அதே ஆரம்பித்தது அது எதுக்கா அப்படின்னா, அந்த கோயிலில் இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்றாங்க,
கொள்ளையடிக்கிறாங்க, எந்த கணக்கு வழக்குமே இல்லை, காட்ட மாட்டேன்றாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. நான் பேசுகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த காணொலியை பார்க்குறவங்க எல்லாம் முற்போக்குவாதிகளாக தான் பார்ப்பாங்க. எல்லாம் வந்து திராவிட கட்சிக்காரங்க தான் பார்ப்பாங்க, வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம காணொலியை. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் முறைகேடுகள் நடக்குது. அப்படிங்கிறதுனால தான் மத அறக்கட்டளை நலவாரியம் துவங்கப்பட்டது. 1923 25 நடைமுறைக்கு வந்துருச்சு. அதிலிருந்தே கோயில்களை அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் கொண்டு போய் அதை வந்து இது படுத்தியிருக்காங்க. ஆனால் முறையான சட்டம் எப்போ இயற்றப்பட்டதுன்னா 1959 சட்டம் இயற்றப்பட்டது. அது நடைமுறைக்கு வந்தது 1960 ஜனவரி 1. 1960ஆம் வருடம் ஜனவரி 1வது மாதம்தான் 1ஆம் தேதி தான் அது வந்து நடைமுறைக்கு வந்தது, அமல்படுத்தப்பட்டது. அப்படி வச்சுக்கோ. இப்போ 1923க்கு முன்னாடி அந்தந்த கோயில் அந்தந்த யார் இது பண்ணுறாங்களோ அவங்க தான் வச்சுருந்தாங்க. அதானே கரெக்டு. இப்போ இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் வந்தது, மத அறக்கட்டளை நலவாரியம் வந்ததெல்லாம் 1923க்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி 1000 வருடங்களாக 2000 வருடங்களாக அந்த கோயில்களை வச்சுருந்தது யார்? அதே கும்பல் தான். இவர் எந்த இந்துக்கள்கிட்ட இருக்கணும் அப்படி நாங்கள் வந்து அறக்கட்டளையை கலைச்சிருவோம், அன்பு செலுத்துகிறவங்கள்ட்ட, அந்த கோயிலை பராமரிக்கிறவங்கள்ட்ட, கடவுள் மேல் பக்தி வச்சுருக்கிறவங்கள்ட்ட அந்த கோயிலை ஒப்படைச்சிருவோம், அவங்க வந்து இலவசமாக கல்வி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாருல்ல. 1923 வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி அவங்க கையில் தானே இருந்துச்சு. 500 வருடங்களாக, 1000 வருடங்களாக, 1500 வருடங்களாக, சரி ஒரு 1000 வருடங்களாகவே அவங்கள்ட்ட இருக்குன்னு வச்சுக்க. இது வந்து 1000 வருடங்களுக்கு அந்த 1000 வருடங்களை எவ்வளோ பேர்த்த இவங்க படிக்க வச்சுட்டாங்க. எத்தனை கல்லூரிகள் கட்டியிருந்தாங்க. ஏங்க படித்தவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுன்னு சொன்ன கும்பல் எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். இவங்க பேசுகிறதெல்லாம் ஏதாவது ஓரளவு நியாயம் இருக்கா? கோபம் வர மாதிரி பேசுகிறாங்க. நான் படிக்கவே கூடாது. மனு தர்மத்தை மட்டும் இல்லை, சமஸ்கிருதத்தை மட்டும் இல்லை, எதுவுமே படிக்கக்கூடாது. நம்ம அப்பம் போட்டோம் தானத்தை போட்டாலாம் என்னைக்கு படித்தான்? 3000 வருடங்களுக்கு முன்னாடி, 4000 வருடங்களுக்கு முன்னாடி சங்க காலத்தில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து, இலக்கியம் வளர்த்து, இலக்கியம் உருவாக்கி, இலக்கணம் உருவாக்கி, இலக்கியத்தை படைத்தவன் தமிழன். அது வேற. நடுவில் எங்கே காணாமல் போச்சு இந்த 1000 வருடங்களாக? இந்த 1000 வருஷமாக காணாமல் போச்சு. இல்லை, யாருக்கு படிக்க விடாமல் பண்ணது? யார் தேங்க விடாமல் பண்ணது? யார் மூளை வளர்ச்சியை மூளையில் கொண்டு போய் உனக்கு படிப்பே வராது, நீ படிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சைக்காலஜிக்கலாக தமிழர்களை வந்து உருதெரியாமல் ஆக்கினது யார்? மருத்துவத்திலிருந்து, இலக்கியத்திலிருந்து, இலக்கணத்திலிருந்து, வானவியல் சாஸ்திரத்திலிருந்து மொத்தமும் தமிழன் தன்னோட கையில் வச்சுருந்தானே. இன்னமும் தமிழ் மருத்துவம் மிகப்பெரிய மருத்துவமாக இருந்திருக்குது. ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு இது வச்சுருந்தானே. அப்போ அதெல்லாம் எங்கே போச்சு? அதெல்லாம் எங்கெங்க போச்சு? எல்லாம் மறக்கடிச்சது யார்? இந்த 1923க்கு முன்னாடி ஹெச்ஆர்என்சி இல்லாத காலகட்டத்தில் 500 வருடங்களாக, 1000 வருடங்களாக ஏன் வந்து எத்தனை கல்லூரிகள் கட்டினாங்க? எவ்வளோ பேர்த்த படிக்க வச்சாங்க? இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஸ்டாலின் ஒரு கல்லூரி கட்டினார். அந்த கல்லூரி கட்டினதுக்கு இப்போ இந்து சமய அறநிலையத்துறை அந்த இதுதான், அந்த கோயிலோட டிபெண்ட் பண்ணி தான் அந்த கோயிலை கட்டினார். அந்த கோயில் பணத்தில் தான் அந்த கல்லூரி கட்டினார். அதுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க? இதே இப்போ நம்ம படுத்திருக்கிற நம்ம ஹெச் ராஜா எவ்வளோ பிரச்சனை பண்ணார்? அது எப்படி கோயில் கட்டலாங்கிறேன். கோயில் வந்து பள்ளிக்கூடம் எப்படி கட்டலாங்கிறேன். கோயில் சொத்தில், கோயில் காசில் எப்படி பள்ளிக்கூடம் கட்டலாங்கிறேன். கேட்டாரா இல்லையா? கேட்டார்லங்க. இங்கே எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். அப்படியே பட்டியலின மக்களுக்கு, இந்து மக்களுக்கு அனைவருக்கும் கல்வி, இலவச கல்வி, 1லேருந்து 12வது வரைக்கும் இலவச கல்வி நீங்கள் கொடுக்குறாங்கலாம். ஏய் என்னடா கேட்குறவன் கேனப்பையிலேருந்து என்னமோ பழமொழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் இருக்குது. இது அவங்களாம் யாரும் திமுககாரங்க அதில் கொள்ளையடிக்கிறாங்க, ரிசார்ட்டு கட்டுறாங்க, காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க, அதெல்லாம் அவங்களே குத்தகை எடுத்துக்கிறாங்க. நிலத்தெல்லாம் அவங்களே குத்தகை வச்சுருக்காங்க. அப்புறம் 1 மாதம் தருவாங்க, 2 மாதம் தருவாங்க, 3 மாதம் தருவாங்க. அதுக்கப்புறம் வாடகை தரமாட்டாங்க, ஏமாற்றுவாங்க. அவங்கள்ட்ட காசை வாங்க முடியாது. இதெல்லாம் ஆக்குப்பை பண்ணி வச்சுருந்தது யாருன்னு தெரியும். இதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்தான். அதை வந்து இந்து அறநிலையத்துறை இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம், எம்கே ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் எத்தனை பேர்த்துல இருந்து எத்தனை கோடி ரூபாய்க்கான சொத்தை வந்து கைப்பற்றுச்சு இந்து அறநிலையத்துறை.
மா சுப்பிரமணியன் அதுக்கு எவ்வளோ வேலை செஞ்சார், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அதுக்கு எவ்வளோ வேலை செஞ்சார், இதெல்லாம் கணக்கில் இருக்குது. இன்றைக்கி எத்தனை கோயிலுக்கு 1000 கோயிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இவர் ஸ்டாலின் கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எத்தனை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க, எத்தனை கோயிலுக்கு குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நல்லது கெட்டது கோயிலை பராமரிக்கிற வேலை எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? கோயிலுக்காக நீங்கள் செஞ்சது என்ன? கோயிலுக்காக நீங்கள் செஞ்ச அள்ளி கிள்ளி போட்ட துரும்பு என்ன? 1923க்கு முன்னாடி ஒரு ஆதாரம், ஒரே ஒரு ஆதாரம் மட்டும் காட்டு. 1923 மத சட்ட வாரியம் வந்துருச்சு, மத அறக்கட்டளை நல வாரியம் வந்துருச்சு, ரைட்டு, அதை விட்டுரு. அதுக்கு முன்னாடி இந்த கோயில் வளர்ச்சிக்காக செஞ்சது என்ன? தின்னதெல்லாம் யார்? அந்த நகையெல்லாம் எங்கே போச்சு? எவ்வளோ நகை போச்சு? எடை குறைப்பாளர்கள் யார்? இவர்கள் பட்டியலின மக்களை இலவசமாக படிக்க வந்தாங்க. ஏன்னா படிக்கிறவங்க அதில் ஈயத்தை காய்ச்சி ஊதுன்னு சொன்ன அந்த கும்பல் எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். அதில் வந்து திமுககாரங்க மாதிரி நாங்கள் வந்து கொள்ளையடிக்க மாட்டோம், திருட மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம். அந்த நலவாரிய மத நலவாரியம் எதுக்கு வந்தது? மத அறக்கட்டளை வாரியம் எதுக்கு வந்தது? முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கிறதுனால வந்தது. இப்போ கூட நம்ம ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கோயிலில் நகைகள் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு தகவல் வந்துச்சு. அதெல்லாம் என்னாச்சு? ஒன்றும் இல்லையா. இப்போ நம்ம சிதம்பரம் கோயில் இருக்குது, தீட்சிதர்கள் வச்சுருக்காங்க, அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க என்ன நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் சொல்லு. அந்த கோயிலில் இருந்ததை சம்பாரித்து அந்த கோயிலில் இருந்த வர கணக்கிலடங்காத வருமானம். அந்த வருமானத்தை அவங்க திங்கிறது தானே மிச்சமாக இருக்குது, அவங்க அழிக்கிறது தானே மிச்சமாக இருக்குது. அவங்களுக்கு தானே எழுதி போட்டுக்கிறாங்க. அவங்க கணக்கில் இருந்த வரைக்கும் நம்ம இந்த சொற்ப பணம் தான் கணக்கு காட்டுவாங்க. 1000 2000 வருஷத்துக்கு 1000 தான் மிச்சம், 2000 மிச்சம், அப்படி கணக்கு காட்டினாங்க. அதே இந்து சமய அறநிலையத்துறை கொஞ்ச நாளாக அதை ஹேண்ட் ஓவர் பண்ணி அதை எடுத்து அந்த அந்த சிதம்பரம் கோயிலை எடுத்து அங்கே உண்டியல் வச்சதுக்கப்புறம் கோடிக்கணக்கான பணத்துக்கு மேலே கணக்கு காட்டியிருக்காங்க வருமானம்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க கையில் இருந்துச்சு அந்த வருமானம்லாம் எங்கே போச்சு? ஏன்னா இந்து சமயத்தில் எழுத்து வச்ச 1 வருஷமோ 1.5 வருஷமோ காலத்துலலாம் இந்து சமயம் அதுக்கே கோடிக்கணக்கான ரூபாயை வருமானமாக உண்டியல் வருமானமாக காமிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் இருந்தப்போ எப்படி? இப்போ எதுக்கு நீ கோயிலை உன் கண்ட்ரோல் கொண்டு வரணுங்கிற? சரி, குஜராத்தில் கோயில்கள்லாம் இந்து சமய அறநிலையத்துறைக்கில் தானே இருக்குது. அவங்க நல வாரியம் வச்சுருக்காங்கல்ல, அது கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான மாநிலங்களில் வந்து இந்து சமய அறநிலையத்துறை அவங்க கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. ஏன் கட்டுப்பாடு அங்கெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் டபுள் இன்ஜின் சர்க்கார் நடக்கிற இடம். அவங்களே ஆட்சி செய்கிறாங்க. அவங்களே இந்து சமய அறநிலையத்துறைன்னு சொல்லிக்குவாங்க. அவங்க பாஷையில் வேறு எதுவும் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்து சமய அறநிலையத்துறைன்னு சொல்லுவாங்க. அவங்களே தின்னுக்குவாங்க, அவங்களே பண்ணுவாங்க. அவங்க வச்சதான சட்டம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரெண்டுமே டபுள் இன்ஜின் சர்க்கார். அப்போ அவங்க எது வேணாலும் செஞ்சுக்குவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 1967 ஆட்சிக்கு வந்த திமுக இன்னமும் ஆட்சியை விட்டு போகாமல் விடாப்பிடியாக மக்கள் திமுக வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. தமிழ்நாடு இவ்வளோ பெரிய வளர்ந்து நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் திமுக தான். தமிழ்நாடு திராவிட கட்சிகள் தான். தமிழ்நாடு இவ்வளோ பெரிய கல்வியிலையும் சரி, பொருளாதாரத்துலையும் சரி, எல்லாத்துலேயும் முன்னுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு திராவிட கட்சிகள் தான். திமுக அதிமுக ரெண்டையுமே தான் சொல்கிறோம் நம்ம. கலைஞர் வந்து தமிழகத்தை செதுக்கினார், சிற்பி. அவர் நவீன தமிழகத்தின் சிற்பி கலைஞர். அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மாநிலத்தை மேலே கொண்டு வந்துடுவாங்க. இவங்க சட்டம் இல்லாமல் இந்து அறநிலையத்துறை ஆட்டையை போட்டு அதில் இருக்கிற கோடிக்கணக்கான பல 100 கோடிக்கணக்கான சொத்துக்களை ஆட்டையை போட்டு இவங்க தின்ட்டு போகலான்னு பார்க்குறாங்க. எது மாதிரி? சிதம்பரம் கோயில் மாதிரி. அப்போ மக்கள் வந்து 5 ரூபாய்க்கும் 10 ரூபாயும் 1 ரூபாயும் 2 ரூபாயும் உண்டியலை போடுற பணமெல்லாம் இவங்க ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. அது அரசுக்கு பயன்படாது, மக்களுக்கு பயன்படாது. எந்த மக்களுக்கு பயன்படாது? என்றைக்கு நீங்கள் கோயில் கட்ட விட்டீங்க? நீங்கள் ஏன் 2000 வருஷமாக ஏன் கோயிலெல்லாம் உங்கள் கையில் தானே இருந்துச்சு? ஏன் அவங்க எவ்வளோ பேர் படிக்க வச்சுருக்கீங்க? அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்குதா? சாட்சிகள் இருக்குதா? சான்றுகள் இருக்குதா? யாரா படித்தாங்க? 500 வருடமா 1000 வருடங்களா யாரையா படித்தாங்க? அதுக்கெல்லாம் எங்கே ஆதாரம் இருக்குது? ஒரு ஆதாரம் இல்லையே. யாருமே படிக்கலையே, படிக்க வைக்கலையே. பஞ்ச பராரிகளாக பிச்சைக்காரர்கள் மாதிரிலாம் நாங்கள் எங்கள் நாட்டில் எங்கள் மண்ணில் நாங்கள் பிச்சைக்காரங்க மாதிரிலாம் நாங்கள் தெரிஞ்சோம். எங்களை பிச்சைக்காரமாக தான் வச்சுருந்தீங்க.
கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது. கோபுர தரிசனம்னு ஒரு ஃப்ராடுத்தனம் இருக்குது தெரியுங்களா? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராடு தரிசனம் இருக்குது தெரியுங்களா? அதில் அது என்ன விளக்கம் தெரியுங்களா? வெளியே வந்துடக்கூடாது, கோயிலுக்குள்ளே வந்துடக்கூடாது, வெளியே நின்று சாமி கும்பிட்டு அப்படியே போயிடணும். அதுக்கு தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னாங்க. கோயிலுக்குள்ளே வந்து சாமியை பார்த்து கும்பிட்டது புண்ணியம் இல்லையா, ஆனால் வெளியிலேருந்து சாமி கும்பிட்டு பார்க்குறது கோடி புண்ணியம். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லேயும் அறநிலைத்துறை இருக்குது, அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதையும் தமிழ்நாட்டில் மட்டும் குறிப்பாக வந்து கார்னர் பண்ணுறீங்க. திராவிட கட்சிகள் ஆளுது. திராவிட கட்சிகள்லேருந்து நாட்டை, இந்த மண்ணை மீட்க முடியலை உங்களால். அதனால் வந்து இந்த சமய அறநிலையத்துறையை காலி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கோயிலை நீங்கள் உங்கள்கிட்ட கையெழுத்தா என்ன பண்ணுவீங்க? கோயில் சொத்துக்களை திம்பிங்க, நகை நட்டு எதுவுமே இருக்காது. இன்றைக்கெல்லாம் கணக்கு எழுதப்படுது. இந்து சமய அறநிலையத்துறையில் கணக்கு எவ்வளோப்படுது, என்னப்படுது. பணம் காசு எண்ணி இத்தனை 100 இருந்திருக்குது, இத்தனை 1000 வந்திருக்குது, இவ்வளோ பணம் வந்திருக்குது, இவ்வளோ வெள்ளி வந்திருக்குது, இவ்வளோ தங்கம் வந்திருக்குது, இவ்வளோ வைரம் வந்திருக்குது, நன்கொடையாக வந்தது, வேறு சாமான்கள் இவ்வளோ வந்திருக்குது. எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கப்படுது. கணக்கு சும்மா இல்லை. உங்களை மாதிரி அனாமத்தாக எதுவுமே எழுதாமல் நட்டக்கணக்கு காட்டுறதில்ல. அரசு துறையில், இந்து அறநிலையத்துறை துறையில் இருக்கிற அனைத்து கோயில்களும் லாபத்தில் தான் இருக்குது. எல்லாம் பணம் எல்லாம் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும். அந்த மாதிரி இருக்கையில் நீ என்னமோ இதை வந்து எதை வந்து பிடுங்கிறது? 1923க்கு முன்னாடி எவ்வளோ பேர்த்த படிக்க வச்சிங்க? எத்தனை கல்லூரி கட்டினீங்க? கிறித்துவம் இல்லைன்னா நீங்கள் படிக்க முடியும். ஆகணும் இதை ஒன்று சொல்லிடுறாங்கப்பா. எப்படி இந்து சமய அறநிலையத்துறை இந்துக்களுக்கு மட்டும்தான், இந்துக்களை கார்னர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்குது. முஸ்லீமில் இந்து அறநிலையத்துறை இருக்குதா? கிறித்துவத்தில் இந்து அறநிலையத்துறை இருக்குதா? கிறித்துவ கோயில்கள் முஸ்லீம் கோயில் அனைத்தும் அவங்க சொந்தமாக காசு போட்டு இடம் வாங்கி அதில் அவர்களுடைய பணத்தை வைத்து கோயிலை கட்டி அவங்க மட்டும்தான் போய் சாமி கும்பிட்றாங்க. இப்போ வேளாங்கண்ணி மாதிரி ஒரு சில ஊர்களில் தான், ஒரு சில இடங்களுக்கு தான் எல்லா மக்களும் போகிறாங்க. அதுவும் இஸ்லாமிய மக்கள் போகிறாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இந்துக்கள் போவாங்க. இந்துக்களுக்கு வந்து இந்துக்கள்னு சொல்லப்படுகிற நாங்கள் சனாதன இந்துக்கள், நாங்கள் தான் கோயிலுக்கு போகிறோம். நீங்கள் போய் வேளாங்கண்ணிக்கு போக மாட்டீங்க. எங்கள் ஆளுங்க தான் போவாங்க. ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்க தான் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போவாங்க. இவங்க தான் வந்து தர்காக்களுக்கு போய் மந்திரிச்சிக்குவாங்க, ஓதிக்குவாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க இஸ்லாமிய சாமி காப்பாற்றும், கிறிஸ்தவ வேளாங்கண்ணி மாதா காப்பாற்றும் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? உங்களுக்கு இந்து சாமிகள் மேலேயே நம்பிக்கை இல்லை. உங்களுக்கும் இந்து சாமிகளுக்கும் சம்மந்தமே இல்லை. சிவனுக்கோ இல்லை முருகனுக்கோ இல்லை இவருக்கு விஷ்ணுவுக்கா இதுக்காக உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? உங்களுடைய சாமி என்ன? உங்களுடைய சாமி வந்து இந்திரன். நீங்கள் வந்து அக்னியை கும்பிட்றவங்க. உங்களுக்கு இந்த கோயிலுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? நீங்கள் எதுக்கு வந்து நீங்கள் ஹெச்ஆர்என்சி கோயிலை கேட்குறீங்க? எவ்வளோ ஒரு மண்டை கழுவுற வேலை 1000 வருஷமாக 2000 வருஷமாக எப்படியெல்லாம் ஏமாற்றி மக்களை வந்து கொடுமைப்படுத்தி, இம்சப்படுத்தி, படிக்காதவனாக்கி, முட்டாளாக்கி, அறவே காட்டுத்தனமாக எவ்வளோ நாளாக வச்சுருந்தீங்க. 1923 இந்து அறநிலைய மத சட்ட வாரியம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கோயிலில் சொத்து சேர்ந்துருக்கு, நிமிர்ந்துருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த கோயில் சொத்து கணக்கெல்லாம் எங்கே, யார்கிட்ட இருக்குது, என்ன கணக்கு இருக்குது? இவ்வளோ ரூபா வருமானம் வந்திருக்கு, இவ்வளோ ரூபா எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னது எங்கே? மன்னர்கள் கொடுத்த கோடான கோடி பணங்கள் எங்கே? நகைகள் எங்கே? வைரங்கள், வைடூரியங்கள் எங்கே? கடவுளுக்காக, இறைவனுக்காக கொடுத்த பணம்னா எங்கே? மக்கள் அன்றைக்கி காணிக்கையாக போட்ட பணமெல்லாம் எங்கே? அதுக்கெல்லாம் என்ன கணக்கு வச்சுருக்கீங்க? ஆனால் 1923 இது வரைக்கும் எல்லா கணக்கு வழக்கு டாப் டு பாட்டம் எல்லாம் வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில். போய் பாருங்கள். இல்லைன்னா இதில் தகவல் உரிமை சட்டத்தில் போய் அடித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் பேசுகிறது பிடிச்சிருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.